மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். இதுதான் அவர்களின் கொள்கை. இன்னைக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. அது நான் ஏற்கனவே சொன்னேன், சிறுத்தையை ஆரம்பிச்சு சிரித்து போய் கொண்டிருந்தது என்று. மாநாடும் அப்படிதான். இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். இதுதான் அவர்களின் கொள்கை. அது மட்டுமல்ல, நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு தெரியல. அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள்? ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை. அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல தமிழக அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரியில் 11 மருத்துவக் கல்லூரியில டீன் கிடையாது. பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது. துணைவேந்தர்கள் நியமிப்பதில் அவசரம் காட்டவில்லை, ஆனால் துணை முதல்வர் நியமிப்பதில் அவசரம் காட்டினார்கள். அதே மாதிரி 11 மெடிக்கல் காலேஜில் டீனின் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறதா. ஆனா ஒருவர் ஜெயில இருந்து வந்த உடனேயே எந்த ஆலோசனையும் இல்லாம அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விடுவார்கள். ஆனா ப்ரமோஷன் படி கொடுக்க வேண்டியது தானே. இதுல ஏன் டீன்கள் நியமிப்பதில் இவ்வளவு தாமதம்? நேர்மறையாக நீங்கள் நியமிப்பதால் எதையோ எதிர்பார்த்து கொண்டு நியமிப்பதனால் தான் இந்த பிரச்சனை. அதனால தமிழக அரசு பல துறைகளில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. ரகுபதி அண்ணன் சொல்றாரு, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரட்டும், அப்புறம் நாங்க தமிழகத்தில் கொண்டு வரோம். நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், தமிழகத்தில் மதுவிலக்கு என்று அறிவியுங்கள், அதற்கப்புறம் நாங்க சென்ட்ரல் போய் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா சும்மா இதை எதையான ஒண்ணு காண்பித்து கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், படிக்கிறதுக்கு ஒரு கொள்கை கொண்டா நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, குடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை கொண்டா ஒத்துக்கொள்வீர்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.